வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் 7th ஸ்டாண்டர்டில் லாஸ்ட்டாக ஒரு ப்ளே கொடுத்துருப்பாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். டைட்டில் ஆஃப் த பேர் ஜேன் ஐயர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. ஜேன் ஐயருங்கிற ஒரு பொண்ணை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அவருக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. அவங்களோட ஆன்ட்டியோட வீட்டில் வளர்க்கப்படுறா. அங்கே நடந்த ஒரு கொடுமைகள், அதுக்கப்புறம் ஒரு அர்ஃபனேஜில் வந்து விடப்படுறா. அங்கே ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அதுக்கப்புறம் வேலைக்கு போனது, இதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ப்ளே எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அட் கேட்ஸ் ஹெட் அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. கேரக்டர்ஸ்லாம் நிறையா வருவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜேன் ஐயர் அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து 10 இயர் ஓல்டாக இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்க ஆன்ட்டி வீட்டில் வாழ்ந்து வந்துட்டுருக்கா. அவங்க ஆன்ட்டியோட பேர் வந்து மிஸ்ஸஸ் ரீடு. அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. அவங்களோட கசின் தானே அவங்க பேர் என்ன, எலிசா, ஜான், ஜார்ஜியானா அப்படிங்கிற இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு சர்வன்ட் மேய்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து பெஸ்ஸி. ஸோ பெஸ்ஸியோட டைலாக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பெஸ்ஸி வந்து ஜேன்கிட்ட சொல்கிறாங்க, ஜேன் இன்னைக்கு டுடே வந்து எந்த தப்பும் சேட்டை பண்ணிடாத, ஆன்ட்டி காலையிலே ரொம்ப கோவமாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்னை கண்டுக்கிறதே இல்லை, நான் நடந்து வந்தாலே அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெஸ்ஸி சொல்கிறேன், நான் அவங்கள பற்றி பேசல, ஜார்ஜியானா எலிசா பற்றி தான் பேசி, சண்டை எதுவும் போடாது, நீங்கள் சண்டை போடுறதுனால வீடே ரொம்ப சவுண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நான் சண்டே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் லைப்ரரியில் போய் அங்கிளோட புக்கை தான் ரீட் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே அந்த ஜேன் வந்து போயிட்டு உட்காந்துட்டு அந்த பிக்சர்ஸ் புக்கெலாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஜான், ஜார்ஜியானா அண்ட் எலிசாலாம் வர்றாங்க. இந்த ஜான் சொல்கிறான், இவன் இங்கே தான்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேன் வந்து கேட்குறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ திமிர் இருந்தால் உனக்கு என்ன வேணும்னு கேட்பேன், நான் கூப்பிட்டா நீ வந்தே ஆகணும் அப்படின்னு ஜான் சொல்கிறான். எலிசா கேட்குறேன், நீ என்ன ரீட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. வந்து பிவிக்ஸோட ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் பேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜான் வந்து எங்ககிட்ட காட்டு அப்படின்னு கேட்குறான். எலிசா சொல்கிறா, இது எங்கள் அப்பாவோட புக்கு, உனக்கு தெரியுமா, இது உன்னோட இது மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்பான். இப்போ ஜான் சொல்வான், எங்கே அதை எடுத்துகிட்டு வா என்கிட்ட அப்படின்னு கேட்பா. ஜேன் ஐயர் வந்து மெதுவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பா. இப்போ ஜான் சொல்லுவான், உனக்கு இங்கே எந்த ஒரு பிஸ்னஸுமே கிடையாது இந்த புக்கை தொடுறதுக்கு, நீ எங்ககிட்ட அடிமையான டிபெண்டடாக தான் எங்ககிட்ட இருக்க, உனக்கு பணம் கிடையாது, உங்கள் அப்பா அம்மா உனக்கு எதுவுமே விட்டுட்டு போட, நீ எங்ககிட்ட பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நாங்கள் வந்து ஒரு ஜென்டில்மேனோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ இந்த டோருக்கு வெளியில் போய் நில்லு, இந்த மிரரு விண்டோக்கெலாம் பின்னாடி போய் நில்லு அப்படின்னு சொல்லிடுவான். ஜேன் ஐயர் வந்து மெதுவாக போயிட்டுருப்பா ஃபீலிங்கோட. இப்போ ஜான் வந்து ஒரு புக்கை அவன் மேலே தூக்கி போட்டுருவான். அதுக்கப்புறமா அவனோட முடியெல்லாம் எடுத்து ஷோல்டர்லாம் அடிப்பான். கொஞ்சம் ரத்தம் கூட வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எலிசா வந்து ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பாள். அப்போது மிஸ்ஸஸ் ரீடு வந்துடுவாங்க. பெஸ்ஸியுமே அந்த மெய்டுமே வந்துடுவாங்க. பெஸ்ஸி சொல்லுவாள், டியர் உனக்கு என்னாச்சு, என்ன சண்டை போடுறீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஜான் வந்து கத்திக்கிட்டே இருந்துகிட்டு இருப்பான் அந்த நேரத்தில். அப்போ அந்த மிஸ்ஸஸ் ரீடு அவங்க ஆன்ட்டி வந்து சொல்லுவாங்க, இந்த பயங்கரமான கேர்ள் வந்து ரெட்ரூமில் போட்டு அடைச்சி வைங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ பெஸ்ஸி சொல்லுவாள், என்ன ஆன்ட்டி என்ன மிஸ்ஸஸ் ரீட் சொல்கிறீங்க, எப்படி முடியும் அப்படி ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி பேசுவாங்க. நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, எதுக்கெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, ரெட்ரூமில் போய் அடைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் பெஸ்ஸி வந்து அந்த ஜேன் ஐயரை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது, நான் முன்னாடியே சொன்னேன்ல இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஜேன் ஐயரை சொல்ல ஆரம்பிப்பான், நான் ஒன்றுமே பண்ணல, அவங்க தான் பண்ண வந்தாங்க, ஏதோ ஒரு வேலாக்காக சொல்ல ஆரம்பிப்பான். எதுவுமே சொல்லாத, வேமாவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இந்த ரெட் ரூமில் பூட்டி போட்டுருவாங்க. இந்த ரெட் ரூமில் வந்து படுத்துருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு, நிறையா சவுண்டெல்லாம் கேட்கும். அப்போ ஜேன் சொல்லுவாங்க, என்னை எப்படியாவது இந்த ரூம்லேருந்து வெளியே விடுங்க ப்ளீஸ், எனக்கு ஏதோ சவுண்டெலாம் கேட்குதுன்னு கத்திக்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறமா அவங்கள ஆன்ட்டியும் அந்த மெய்டும் வந்து வருவாங்க. வந்து பார்த்தோடனே, என்னாச்சு உனக்கு, நீ இப்போ நல்லா இருக்கியா அப்படின்னு பெஸ்ஸி கேட்பான். என்னை ப்ளீஸ் இங்கேருந்து வெளியே விட்டுருங்க அப்படின்னு கேட்பா. பெஸ்ஸி ஏதாவது பிரச்சனை, ஏதாவது அடைப்பட்டுருச்சா, உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஜேன், நான் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, இந்த ரூமை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாள். இந்த மிஸ்ஸஸ் ரீடு சொல்லுவாங்க, ஏதாவது இப்படி ஆக்டிங் போட்டு வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்பாத, உன்னை காலையில் தான் நான் அந்த கதவை திறந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஜேன் ஐயர் வந்து அந்த ரூம்லேயே இருப்பாங்க. அழுது பயந்து அப்படியே தூங்கிடுவாள். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இந்த பார்க்கும்போது பெஸ்ஸி பக்கத்தில் உட்காந்துருப்பா. அப்போ மயக்கம் தெளிஞ்சு பாப்பா, என்னாச்சு எனக்கு அப்படின்னு கேட்பேன். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்பான். ஜேன், பயப்படாத, நான் தான் பெஸ்ஸி, நீ ரொம்ப நேரமாக தூங்கிட்டேன், இப்போ டின்னர் டைமே ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பான். எனக்கு உடம்பு சரியில்லையா, எனக்கு ஒரு உடம்பு சரியாத மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஜேன் ஐயர் சொல்லுவாள். டாக்டர் இப்போ தான் வந்துட்டு போனாங்க, உனக்கு ஃபீவராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நான் செத்துருவேனா அப்படின்னு வந்து ஜேன் ஐயர் கேட்பான். அப்படிலாம் இல்லை சைல்டு, நீ இந்த ஒரு வாரத்தில் சரியாயிரும், நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் போதும், நீ இந்த ரெட் ரூம்லேயே அழுதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள். ஜேன் ஐயர் சொல்லுவாள், நான் ரெட் ரூமில் போட்டு அடைச்சி நான் அழுதனால எனக்கு இப்படி ஆகலை, நான் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டேன், அதனால் பயந்துட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். பேசி சொல்லுவாள், உன்னைய போட்டு நீயே குழப்பிக்காத, நீ போய் ரெஸ்ட் எடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாள். நான் அந்த கேட்ட சவுண்டு வந்து அங்கிள் ரீடோட சவுண்டு தான் அப்படின்னு சொல்ல வருவாள். எவ்வளோ தடவை சொல்கிறது, பேசுகிறத நிறுத்திட்டு கண்ணை மூடி தூங்கு ப்ளீஸ் அப்படின்னு இந்த பேசி வந்து சொல்லுவாங்க. ஜேன் சொல்லி, நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டு அப்படியே தூங்கிட்டு இந்த புவர் சில்ட்ரன் இப்படி பண்ணிகிட்ருக்காளே, நான் அவள் சொல்கிறத நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பெஸ்ஸி வந்து தனக்குள்ளே பேசிப்பாங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த மிஸ்டர் ரீட் அவங்க ஆன்ட்டி என்ன செய்வாங்கன்னா,
பிராக்கில் ஹெட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அது வந்து லேவுட்டில் இருக்குது, அங்கே இவளை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவருமே அந்த கேட்ஸ் ஹெட்டுக்கு வந்துட்டு இந்த ஜேனையரை வந்து லூவுட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ காரில் லூவுட்டுக்கு போயிட்டுருக்காங்க காரில். இப்போ ஜேனையர் வந்து அப்படியே அந்த இதிலே படுத்து தூங்கிடுவான். அந்த லேவுட் வந்தோடனே அங்கே மிஸ் மில்லரும் மிஸ் டெம்பிளையும் பார்ப்பா. மிஸ் மில்லர் வந்து கேட்பாங்க, நீ தான் ஜேனையரா அப்படி கேட்பாங்க. ஜேன் சொல்கிறான், எஸ் மேம் அப்படின்னு சொல்கிறான். மிஸ் மில்லர் வந்து சொல்லுவாங்க, எப்படி போகணுன்னு வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க மிஸ் டெம்பிளை மீட் பண்ணுறதுக்காக. அப்போ ஜேனையர் என்ட்ரு ஆகும்போது ஒரு டார்க் ஸ்டோன் பில்டிங்காக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். அங்கே குழந்தைங்க இருக்கிறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான எந்த சவுண்ட் எதுவுமே தெரியலை. இப்போ மிஸ் டெம்பிளை பார்க்க போவாங்க. இந்த குட்டி குழந்தைய பார்த்துட்டு இந்த பிள்ளை இப்போ தனியாக தான் வந்திருக்கா அப்படி கேட்குறாங்க அந்த மிஸ் மில்லர்கிட்ட. ஆமாம், இப்போ அவங்களோட பெட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்குது, பார்க்க ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைகிட்ட கேட்பாங்க ஜேனையர்கிட்ட, நீ ரொம்ப டயர்டாக இருக்கியா அப்படி கேட்பாங்க. ஆமாம், கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு பார்க்க ரொம்ப பசியாக இருக்கிற மாதிரி வேறு தெரியுது, இவளுக்கு நைட்டு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு மிஸ் மில்லர்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அவள் சாப்பிட்டு தூங்கிடுவா. தூங்கிட்டு அதுக்கப்புறம் கேட்பாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று கேட்பாங்க, நீ இப்போ தான் அவங்க அம்மா அப்பா விட்டு முத பிரிஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த மிஸ் டெம்பிள் சொல்லுவாங்க, ஓ அப்படியா, சரி உனக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படி கேட்குறாங்க. எனக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் உனக்கு தைக்கலாம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த மிஸ் டெம்பிள் என்ன சொல்லுவாங்க, சரி நல்ல பிள்ளையாக இருக்குது ஜேனையர், வெரி குட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எஸ் மேம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ மிஸ் மில்லரும் ஜேனும் அந்த மிஸ் டெம்பிளோட ரூமை விட்டு வெளியே வந்துடுவாங்க. அடுத்த நாள் காலையில் வரும். மிஸ் மில்லரும் ஜானும் ஜேனையர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒய்டு லாங் ரூமில் வந்து போவாங்க. அங்கே வந்து 10 வயசுலேருந்து 20 வயசு வரை இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் இருப்பாங்க, கேர்ள்ஸ் சில்ட்ரன்ஸாக. அவங்க யூனிஃபார்மில் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ரூம் வந்து ரொம்ப நாய்ஸாக இருக்கும். இவங்க 2 பேர் போகிறாங்களா, அமைதியாக இருங்க, இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு நேரம் இருந்துச்சு, எல்லாருமே போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு கேர்ள் மட்டும் மிஸ் மில்லர் அப்படின்னு கூப்பிடுவா. என்னாச்சு, என்ன வேணும் அப்படி கேட்பாங்க. வாட்டரில் ரொம்ப ஃப்ரோசனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அப்போ வந்து பேசனெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள், பேசனா டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ மிஸ் மில்லர் சொல்லுவாங்க, இதான் நம்ம நியூ கேர்ள் அப்படின்னு சொல்லி இந்த ஜேனையரை வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்போ தான் வந்து மிஸ் டெம்பிள் வந்து உள்ளே வருவாங்க. அவங்க தானே ஹெட்டாக இருக்காங்க, நம்ம இவளை எங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அந்த மிஸ் மில்லர் வந்து மிஸ் டெம்பிள்கிட்ட கேட்பாங்க. மிஸ் டெம்பிள் சொல்லுவாங்க, இவரை 4th ஸ்டாண்டர்டில் வந்து 4th ஃபோரம்னா 4th ஸ்டாண்டர்டில் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ் மில்லர் சொல்லுவாங்க, இவர் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இவளுக்கு எழுத படிக்க தெரியும்ல, அவளாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுவா, நீங்கள் 4th ஸ்டாண்டர்டில் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ லஞ்ச் டைம் வரும். மிஸ் மில்லர் வந்து எல்லா குழந்தைங்களையும் கார்டனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ வந்து கார்டனில் வந்து அந்த ஜேனையர் வந்து ஹெலன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பாப்பா, உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பா. இந்த ஹெலன்கிட்ட போய் ஜேன் கேட்பா, உனக்கு புக்குனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்பா. ஆமாம் எனக்கு பிடிக்கும், நீ வேணால் பார்க்குறியா அப்படின்னு புக்கை கையில் கொடுத்துருவா. அந்த புக்கை ரீட் பண்ணி ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவா. அப்போ உன்னோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த புக்கை நீ ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு ஹெலன் சொல்லிடுவா. என்னோட பேர் வந்து ஜேனையர், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பா. என்னோட பேர் வந்து ஹெலன் பேரன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவா. கேன் யூ டெல் மீ, ஏதோ கேட்பா, நீ சொல்ல முடியுமா அந்த லூவுட் இன்ஸ்டியூஷன் தான் என்ன, எதுக்கு இந்த பில்டிங்கில் அப்படி எழுதியிருக்கு அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹெலன் சொல்லுவா, இது வந்து நம்ம வாழ்கிறோம்ல இந்த ஹவுஸ், இதுதான் அந்த லூவுட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவா. இது மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது என்ன இன்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்குது அப்படின்னு கேட்பா. இது வந்து ஒரு சேரிட்டி ஸ்கூல் மாதிரி. சேரிட்டி ஸ்கூல்னால் கருணை இல்லை, அந்த அன்பு இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்களா, அது நீ நானும் நம்மள மாதிரி இன்னும் நிறையா குழந்தைகள் வந்து இங்கே இருப்பாங்க. அவங்களாம் அனாதை குழந்தைங்க, அர்ஃபன் அப்படின்னா அனாதை குழந்தைகள் தான் இங்கே இருப்பாங்க. அதனால தான் அந்த இது லூவுட் இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு எதுவும் அப்பாவோ அம்மாவோ இல்லையா அப்படின்னு கேட்பா. 2 பேருமே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு விவரம் தெரியாததுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்படின்னு சொன்னோடனே அதே மாதிரி தான் இந்த மாதிரி அம்மா அப்பா இல்லாதவங்க, அம்மா இருந்து அப்பா இல்லாதவங்க, அப்பா இருந்து அம்மா இல்லாதவங்க, இப்படி இருக்கப்பட்ட குழந்தைகள் தான் இங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு இங்கே அந்த அனாதை குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்குறாங்க இந்த இன்ஸ்டியூஷன், அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி முடிப்பாள். இப்போ ஜேன் கேட்பா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு ஹெலன்ட்டு கேட்பா. ஹெலன் சொல்லுவா, நீ நிறைய கொஷின் கேட்டுட்டு அமைதியாக நான் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹெலனை வந்து போக சொல்லிடும். ஹெலன் வந்து ஜேனை வந்து போக சொல்லிடுவா. இப்போ ஸ்ப்ரிங் சீசன் வரும். அங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் சாப்பிடாமையும் இந்த குளிரில் நடுங்கிட்டு அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போது அந்த 45 குழந்தைகளில் வந்து 18 குழந்தைகள் என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த நோயால் பாதிக்கப்பட்டுறாங்க, ஒரு நோய் பரவும். அதில் வந்து ஹெலனும் ஒருத்தி. இந்த நியூஸை கேள்விப்பட்டவொடனே ஜேனையர் வந்து ஹெலனை பார்க்க போவா. ஹெலன் இன்னும் தூங்காமல் இருக்கியா, தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பா. அவரோட ஃபேஸில் வெளியே போயிருக்கும்.